பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். வளைகுடா நாடுகளை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ட்ரம்ப்போடைய 3 முக்கியமான பதிவுகள். ஃபஸ்ட்டு பதிவில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நேரடி எச்சரிக்கை ஈரானுக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இமீடியட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பண்ணலன்னா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பவர் பிளான்ஸு, ஆயில் ரிஃபைனரின்றதை ஒட்டு மொத்தமாக நாங்கள் தூக்கிடுவோம். எங்கள்கிட்ட அந்த அளவுக்கான குண்டுகள் இருக்குது. நாங்கள் இதோட சும்மா நிற்க மாட்டோம். இந்த இடத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஈரான் கிட்ட, அதாவது ஈரானுடைய சபாநாயகர்கிட்ட இந்த பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. சீக்கிரம் ஒரு டீலுக்கு வருவோன்னு நினைக்கிறோம். ஒருவேளை வராட்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் பண்ணனா இதுவரை உலகமே பார்க்காத ஒரு தாக்குதலை கிட்டத்தட்ட நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருந்தார். அதன் பிறகு அவங்களுடைய பீட்டர் ஹெக்ஸெத், அதாவது அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசும்போது, இந்த 5 அப்ஜெக்டிவ்ஸ் தான் நாங்கள் உள்ளே போயிருக்கோம், இதை நாங்கள் சரியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னது அப்ஜெக்டிவ்? ஈரானுடைய கடற்படையை மொத்தமாக காலி பண்ணுறது, விமானப்படையை காலி பண்ணுறது, அவங்களுடைய மிசைல் கேப்பபிலிட்டிஸை கணிசமான அளவுக்கு குறைக்கிறது, வலிமையற்றதாக்குறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்ஜிசியோடைய அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறது. மேஜராக பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க சொல்கிறது. 5வதா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ். ஏன்னா அந்த போர் ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ஈரான் தடைகள்லாம் போடலை. அதன் பிறகு தான் ஒன்று ஒன்றா இது நம்ம வர ஆரம்பித்தது நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போது லேட்டஸ்ட் பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மீண்டும் கிரிக்கெட்டில் கூகுளி போடுற மாதிரி ஒரு கூகுளி போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் அவர் பேசினதா ஒரு செய்தியை வாஷிங்டன் போஸ்ட் போன்ற அமெரிக்க ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அவருடைய நட்பு, அதை நட்புன்றதை விட அவர் கூட இருக்கக்கூடியவங்ககிட்ட பேசும்போது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை திறக்கிறோமோ இல்லையோ, அது ஓப்பன் ஆகுதோ இல்லையோ, நாம் நம்மளோட மெயின் மிலிட்ரி அப்ஜெக்டிவ்ஸை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ நாம் இந்த இடத்துல வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல்ல நேற்று அந்த ட்ரூப்ஸ் பில்டப்பை நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், ஏர்பார்ன் ஃபோர்ஸஸ் மற்றும் யூஎஸோடைய மெரின்ஸ் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கும் அதிகமாக ஏற்கனவே அந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. கார்க் தீவுகள் மற்றும் கார்கை ஒட்டியிருக்கக்கூடிய 5 முக்கியமான தீவுகளை இவங்க கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் 30ஆம் தேதி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் அமெரிக்க துருப்புகள் இருக்காங்க, இது பேர் பில்டப். ஆனால் இவர் நட்பு, அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் அவர் பேசினதா சொல்றது அப்படின்றது வைண்ட் அப். ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதோடைய உண்மையான ஸ்ட்ராட்டஜி என்ன? இது ட்ரம்ப்போடைய அருகில் இருக்கவங்ககிட்ட அவங்க பேசினதா ஊடகங்கள் சொல்றாங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம். ஸோ நிச்சயமாக ட்ரம்ப் தரப்புலேருந்து தான், அமெரிக்காவுடைய அதிபர் மாளிகையிலேருந்து தான் இந்த டாப்பிக்கை, இந்த நியூஸ் அவங்க வேணும்னே நியூஸில் வெளியிடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, எதிராளியை கெஸ் பண்ண வைக்கிறதுக்கு. இப்போ அமெரிக்கா பின்வாங்குதா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை? எண்ணெய் விற்கிறவன் ஒரு 5 நாடுகள் மெயினாக இதை பார்க்குறது. குவைத்து, ஈராக், யுஏஇ மற்றும் சவுதி மற்றும் கத்தார், 5 பேர் தான் எண்ணெய் கேஸை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக விற்கிறாங்க. இதில் ஏர்ன் பண்ணுறது அவங்க. வாங்குறது யார்? ஃபஸ்ட்டு சைனா, 2வது இந்தியா மற்றும் ஆசிய நாடுகள் எல்லாருமே, 60க்கும் அதிகமான நாடுகள். உங்கள் பஞ்சாயத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. ஈரானோடைய இராணுவத்தை நான் வீழ்த்திட்டேன், கடற்படை, விமானப்படை நான் வீழ்த்திட்டேன், அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கப்பம் கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை அவங்ககிட்ட சண்டை போடுறீங்களா அப்படின்றது உங்கள் பாடு. இது வைண்ட் அப், வைண்ட் டவுன். பில்டப் அப்படின்றது ஏற்கனவே அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் த்ரிபோலி மற்றும் ஒரு 10,000 வீரர்கள் கிரவுண்ட் ட்ரூப்ஸுக்கு கிளியர் கட்டாக அவங்க பிளான் பண்ணி இருக்கிறாங்க. வீக் 4லேயே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல எது நடக்க போகுது அப்படின்ற கன்ஃபியூஷன். வழக்கம் போல் நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ட்ரம்ப் பின்வாங்கி விட்டார், ட்ரம்ப் இதை பண்ணிட்டாரு, ட்ரம்ப் தூங்கிட்டாருன்னு சொல்லி நியூஸாக போட்டுட்ருக்காங்க. நியூஸாக பார்க்கலாம். பட் உள்ளே இருக்கக்கூடிய அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, இப்போது மேனேஜ்மெண்ட்டில் படிக்கும்போது பிரிசனர்ஸ் டயலமா அப்படின்ற ஒரு தியரியை கொடுப்பாங்க. ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ்க்கு நடுவில் எப்பயுமே ஒரு பிரிசனர்ஸ் டயலமா இருக்குது அப்படின்ட்டு. இப்போது அந்த டயலமா தான் இப்போ இவங்களை ஈரானில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அமெரிக்கா தாக்குமா? ஏன்னா அதற்கான போர் யுக்திகள் எல்லாமே வேறு. இல்லை அமெரிக்கா இருக்கிறபடி நம்மளை வெறும் ஏர் மிஷன்ஸை மட்டும் வச்சு தாக்குதல் கண்டினியூ பண்ணுறதோ, இல்லை ஒரு லிமிட்டடான தாக்குதலை நடத்திட்டு
அமெரிக்கா வைண்ட் அப் பண்ணுமா? இது செகண்ட் சினாரியோ. இதற்கான போர் யுக்திகள் அப்படின்றது வேற. மூணாவது, அமெரிக்கா பின்வாங்கிட்டு இஸ்ரேல் மட்டும் தாக்க விடுதா? இது ஒரு சினாரியோ. இப்போ இந்த 3 சினாரியாவுக்குமே ஈரானோட ரியாக்ஷன் அப்படின்றது வேற வேற மாதிரி இருக்கும். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அமெரிக்கா தாக்குதலை தொடருது. ஈரானோட யுக்தி என்ன? அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸை பாதுகாத்து, அதாவது கம்மியாக செலவு பண்ணி அவங்களுடைய ட்ரோன்ஸை வச்சு அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த அரபி நாடுகள் எல்லாத்தையுமே தாக்குறது. இப்போ நடக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணுறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை பிளாக் பண்ணி வைக்கிறது. ஒருவேளை அமெரிக்கா இதை வைண்ட் அப் பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் மட்டும்தான் இந்த போரில் இருக்குது அப்படின்னா, இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குறது, இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஹவுத்திகள் மற்றும் ஹிஸ்புல்லாக்களுக்கு மீண்டும் அவங்களுடைய ஆயுத உதவிகள், நிதி உதவிகளை அதிகப்படுத்துறது. மூணாவது சினாரியோ, இஸ்ரேலும் நின்று போச்சு, இப்போ அமெரிக்காவும் நின்று போச்சு அப்படின்னா உடனடியாக உள்நாட்டு கட்டமைப்பை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கான வேலையை பண்ணுறது. அவங்க இராணுவ தலைமைகள்லாம் மீண்டும் இயல்பாக செயல்பட்டு, அப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் என்ன ஆகும்? இவங்க சொல்லக்கூடிய அந்த டோல்ஃபி கப்பங்கட்டுறதுல நிற்பாங்களா? இல்லை அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா உலக நாடுகள் மறுக்கிறாங்க, இந்தியா மறுக்குது, இந்தியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்தியா கப்பல்களை தாக்குவீங்களா? பாகிஸ்தான் கப்பல்களை தாக்குவீங்களா? சைனாவுடைய கப்பல்களை தாக்குவீங்களா? இந்த கேள்வி எல்லாமே இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக அடுத்த ஆக்ஷன் என்னன்னு தெரியாமல் வைக்கிறதுக்கு ஈரானை ஒரு கன்ஃபியூஷனில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இதற்கான விடை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு இல்லை சனிக்கிழமை அதிகாலை தெரிய வரும். ஏன்னா மார்க்கெட் அப்போ தான் பூஸ்டப் ஆகும். ட்ரம்ப் இந்த இதை சொன்னோடனே அமெரிக்கா வைண்ட் அப் பண்ண போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொன்ன உடனே அமெரிக்காவுடைய பங்கு சந்தை அப்படின்றது விலை உயருது. அமெரிக்காவுடைய இப்போ உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸுமே வந்து கம்மியாகுது. ஸோ கிளியர் கட்டாக இதில் மார்க்கெட்ஸ் நிறையா இருக்கிறத பார்க்குறோம். அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட பங்குகளை இந்த போருக்கு முன்னாடி வாங்கினார். இது கிளியர் கட்டாக இன்சைடர் ட்ரேடிங். நம்ம நாடாக இருந்தாலும் இந்நேரம் பதவியே போயிருக்கும். பட் இதெல்லாம் வந்து நிறைய உள்ள அமெரிக்காவுடைய அரசியலில் உலக நாடுகள் வந்து இந்தியா லஞ்ச லாவணியத்தை திளைக்குது, இந்தியா இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியதில் இவங்க ஹை லெவலில் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். இவங்க தான் பெஞ்ச்மார்க் செட் பண்ணக்கூடிய ஆளுங்க உலகத்தில். இப்போது ஒரு மிலிட்ரி ஸ்கோர் போர்டை பார்ப்போம். அமெரிக்கா என்ன தான் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேஜர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா ஈரானோட கடற்படையில் 92% கப்பல்களை கம்ப்ளீட்டாக அவங்க காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிசைல் கேப்பபிலிட்டியில் ஒரு 50% 60% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன் கேப்பபிலிட்டி எடுத்திங்கன்னா ஒரு 30% 40% கம்மி பண்ணியிருக்காங்க. ஐஆர்ஜிசியோடைய நேவல் கமாண்ட், ஏன்னா இவங்க தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நேரடியாக கையில் வைக்கக்கூடிய ஒரு இது. ஐஆர்ஜிசியோடைய கமாண்டராக இருந்த அலிசரா தங்ஸ்ரி இவரை வந்து கொண்டு இருக்காங்க. ஈரானுடைய டாப் லீடர்ஷிப்பில் ஒரு 36 பேரை இவங்க வந்து மொத்தமாக தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரை அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரான் மீது போடப்பட்ட குண்டுகளில் 1% மட்டும்தான் இவங்க வெளியிலேருந்து ஏவினது. குறிப்பாக டமஹாங் மிசைல்ஸை கப்பல்லேருந்து ஏவினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 95%, ஒரு 5% வந்து இவங்க கடல்ல இருந்து ஏவி ஈரானை தாக்குறாங்க, C2 சர்ஃபேஸ். மிச்ச 90-95% பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு மேலே பறந்து தான் குண்டு போட்டிருக்காங்க. ஸோ ஈரானோடைய ஏர் டிஃபென்ஸ் கிட்டத்தட்ட செயலிழந்து போச்சு அப்படின்றத பார்க்குறோம். இது வரைக்கும் 200க்கும் அதிகமான பேர் காயம்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு 3300 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு ஈரானுடைய இன்டர்நேஷ்னல் எஸ்டிமேட் படி எடுத்திங்கன்னா 5000க்கும் அதிகமான அவங்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த நட்டான்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதன் பிறகு இஸ்ஃபகான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இப்போ அவங்களுடைய மிசைலோடைய எண்ணிக்கை அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. எண்ணிக்கையாக இருந்தாலும் அந்த டேட்டா வெளியில் வந்து தான் ஆகணும். இப்போ அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலில் பார்த்தாலே தெரியுது மிசைல்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ அவங்க மிசைல் தாக்குதலை பஹ்ரைன் மற்றும் ஈரான் மீது மட்டும் இஸ்ரேல் மீது மட்டும்தான் அவங்க நடத்துகிறாங்க. ஸோ எண்ணிக்கை அப்படின்றது கம்மியாயிட்டு வருது. ஸோ இன்றைக்கி அவங்களுடைய லாஸ்ட் ட்ரம்ப் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸோட சோக் பாயிண்ட். இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸோடைய சோக் பாயிண்டில் அவங்க ஏற்கனவே நிறையா வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க. 120 150 கப்பல்கள் ஒரு நாளைக்கு போயிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 10க்கும் குறைவான கப்பல்கள் தான் போயிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவான விஷயம், மார்ச் 26க்கு பிறகு 3, 5, 7, 10 அப்படின்னு சொல்லி இது தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ மார்ச் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 கப்பல்கள் தான் போயிட்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்தியாவுடைய 18 கப்பல்கள்,
எல்என்ஜி கேஸ் மற்றும் ஆயில் அண்ட் கேஸை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு அந்த பக்கம் இருக்குது. இந்த 18 கப்பல்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த ஸ்வீட் நியூஸ், கமர்ஷியல் இருக்கக்கூடிய கேஸ் தட்டுப்பாடு எப்போ சரியாகும். டொமஸ்டிக்கில் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 1-2 இடத்துல இருக்கலாம், பட் 99% எல்பிஜி டொமஸ்டிக்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நேற்று வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயே நம்மளுடைய அன்பர்களே பல பேர் போட்டிருக்காங்க எப்போ சிலிண்டர் புக் பண்ணாங்க, எப்போ வந்திருக்குன்ட்டு. 4லேருந்து ஒரு 7 நாளுக்குள்ளே வந்துடுது. நான் பர்சனல் சாட்சி, எனக்கு 8 நாளுக்குள்ளே நான் இருக்கக்கூடிய கிராமத்தில் எனக்கு சிலிண்டர் அப்படின்றது கிடச்சிது. ஸோ இந்த 18 கப்பல்களுடைய மூமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாருமே சொல்கிறது ஈரான் தடுத்துட்டாங்க அப்படின்றது உண்மை அது கிடையாது. ஈரான் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா துபாய் பக்கத்தில் ஒரு ஆயில் டேங்கரை வந்து ஹிட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் கிடையாது, துபாயோடைய கடற்கரை பகுதிகளில். இப்போ இந்த இடத்துல இன்சூரன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது கொலாப்ஸ் ஆகுது. மொத்தம் 12 இன்டர்நேஷ்னல் குரூப் இருக்குது. பிஐ கிளப்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 மடங்கு ப்ரீமியம் அதிகப்படுத்திட்டாங்க. நேற்று வரை உங்கள் வாகனத்துக்கு வருஷத்துக்கு 5000 ரூபா, நீங்கள் 3000 ரூபா உங்கள் பைக்கு இன்சூரன்ஸ் கட்டினீங்கன்னா இப்போ 30000 ரூபா. இப்போ இந்த 30000 ரூபாயை கட்டி நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போவீங்களா, இல்லை பைக்கை எடுத்துகிட்டு போகாமல் ஓரமாக நிறுத்தி வைப்பீங்களா? பைக்கை ஓரமாக நிறுத்தி வைப்பீங்க. அதுதான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா 90% வேர்ல்டோடைய கமர்ஷியல் டன்னேஜுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறது இந்த 12 நிறுவனங்கள் தான். ஸோ ஒரு இந்தியா அன்னைக்கு கப்பலோட்டிய தமிழர்னு சொல்லி வாவு சிதம்பரனார் பிள்ளையை நம்ம பெரிய அளவுக்கு கொண்டாடணும். இன்றைக்கி மறந்தே போயிட்டோம் வர மகான்களை பற்றி. அன்னைக்கு நம்ம நாட்டுக்கு சொந்தமாக கப்பல் வேணும் அப்படின்னு பேசும்போது இதே சேர்ந்த நம்மளுடைய வணிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொந்த வங்கி வேணும், இன்சூரன்ஸ் வேணும்ன்றத சொன்னாங்க. பட் அன்னைய காலகட்டங்களில் நம்ம ரஷ்யா மாடலை பயன்படுத்தி தேசியமயமாக்கல்னு நூற்றுக்கணக்கான சமூகங்கள் உருவாக்கின வங்கிகள், இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம வந்து பண்ணதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கப்பல்களுக்கு இதே வெளிநாட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. இப்போது இந்த ஒரு டெவலப்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 13க்கு பிறகு இதோடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் வரலாம் வரமாட்டாங்கன்னு டிசைட் பண்ணலாம் அப்படின்னா இது ஈரான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. $20 லட்சம் ஒரு வாயேஜுக்கு. இப்போ ட்ரம்ப் ஒரு பேச்சுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை முடியாமல் அமெரிக்காவுடைய மிலிட்ரி ஆப்ரேஷனை தாக்குதலை நிறுத்துறாரு அப்படின்ற போது இங்கே உள்ளே இருக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, 4 பேர் அந்த பக்கம் விற்கிறீங்க அரபு நாடுகள், இங்கே ஒரு 60 பேர் வாங்குறீங்க. சீனா அவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுருக்குது, இந்தியா அவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுருக்கு, பாகிஸ்தான் மிக வலிமையான இராணுவம்னு கிளைம் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பார்த்துக்குங்க ஈரான் அப்படின்ட்டு. அப்போ ஈரான் கிட்ட இந்த நாடுகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த இடத்துல வேணும் அப்படின்னா எங்கள் நாடு சிதைக்கப்பட்டிருக்கு, நாங்கள் இந்த போரை ஆரம்பிக்கலை, இதற்கான கட்டமைப்புக்கு நாங்கள் செலவு பண்ணோம்னா எங்ககிட்ட பணம் கிடையாது, இதை தவிர எங்களுக்கு வழி கிடையாது, நீங்கள் வந்து $20 லட்சம் பதிலாக ஒரு $10 லட்சம் கொடுத்துட்டு போங்க. ஒரு கப்பலுக்கு ஒரு $10 லட்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை கடைசியாக பே பண்ண வேண்டியது நீங்களும் நானும் தான். நீங்கள் நானும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 200 கோடி 250 கோடி மக்கள் தான் இதை வந்து பே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். இன்னொன்று, இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஈரானுக்கான அழுத்தத்தை கொடுக்கறது. என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்க முடியும்? சைனாவும் இல்லை இந்தியா, இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேருமா அப்படின்ற ஒரு கேள்வி. சைனா அவங்க வந்து அவங்களுக்கு சீப்பாக ஆயில் கிடைக்குது அப்படின்னா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இந்தியாவிலேருந்து கணிசமான ஏற்றுமதிகள் ஈரானுக்கு உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா மருந்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படின்றது வரும். அது மாதிரி பல நாடுகள் அந்த அவங்கவுங்க இதை எடுப்பாங்க. பட் இதில் உள்ளே இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இது ஒரு கிளியர் கட்டான ப்ரெஷர் டாக்டிக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம வந்து 31ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறோம். 31ஆம் தேதி ஆரம்பித்து வரக்கூடிய 4 நாட்கள், அதாவது வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை அதிகாலை, இது வரைக்கும் ஈரானை வந்து கெஸ் பண்ண வைக்கிறது, உலக நாடுகளை கெஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ அமெரிக்காவுடைய ஆப்ஷன்ஸ் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்க் தீவுகளை ஒன்று பிளாக் பண்ணி சுற்றி வளைக்கிறது, இல்லை அதை வந்து கைப்பற்றுறது, லடாக் தீவுகளை கைப்பற்றுறது, அபு மூசா தீவுகளை கைப்பற்றுறது, அதுக்கப்புறம் ஈரானுடைய ஆயில் எடுத்துகிட்டு போகக்கூடிய கப்பல்களை பிடிக்கிறது. ஏன்னா அதை பிடிச்சிட்டாங்கனாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பெரிய அளவுக்கு வெளியில் எண்ணெய் ஏற்றுமதியை பண்ண முடியாது. எண்ணெய் ஏற்றுமதி பண்ண முடியல அப்படின்னா ஈரானுக்கு உண்டான வருமானம் அப்படின்றது இல்லாமல் போயிடும். இப்போது இந்த 15 பாயிண்ட் ப்ரொப்போசலில் நம்ம கிளியராக பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒத்துக்கலை அப்படின்றாங்க. எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம்,
நாங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லும்போது ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான வெளியுறவுத்துறை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இதை மறுக்கிறோம், பாகிஸ்தான் கிட்ட நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்படின்ட்டு. அப்போ யார்கிட்ட பேசுகிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த போரை இன்னும் ஈரான் எவ்வளோ நாள் தாங்க முடியும் அப்படின்ற கேள்வி இப்போ மிகப்பெரிய லெவலில் எழுது. இந்த 4 ஆப்ஷன்ஸில் அமெரிக்கா ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா ஈரான் ஏதாவது ஒரு டேர்ம்ஸில் வந்துதாகணும். ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஈரானுடைய சபாநாயகரை இதுவரைக்கும் இஸ்ரேலும் கொல்லலை, அதே மாதிரி அமெரிக்காவும் எந்த தாக்குதலும் நடத்தலை. அவர் தான் இப்போ ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காரு. ஈரானுடைய அதிபர் பெஷ்கியானே வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறனால நீங்கள் என்னை விட மாட்டீங்க, நான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் ஒத்து வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட் இருக்கிறத வந்து தெளிவாக பார்க்க முடியுது. அந்த ஸ்பிளிட்டையும் அமெரிக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது சைனா. சீன்லேயே இல்லாத ஒரு நாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 23 28 வரைக்கும் 49 சீன கப்பல்கள் இதை கிராஸ் பண்ணி போயிருக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சீனா கொடியை போட்ட கப்பல்கள் தான் தாண்டி வந்திருக்கு. 40% தன்னுடைய ஆயில், 30% தன்னுடைய எல்என்ஜி, இது எல்லாம் ரெண்டுத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக தான் கொண்டு வருது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இவங்க இந்த கச்சா எண்ணெயை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி பல நாடுகளுக்கு இந்தியா போன்ற பெட்ரோல், டீசல், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உடனடியாக அதை வந்து நிறுத்த சொல்லி ஈரான் இப்போ சைனா வந்து தடை போட்டிருக்காங்க. அங்கேருந்து பெட்ரோல், டீசலில் யாருக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சைனா வந்து ட்ரம்ப்பை மே மாதம் ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இந்த இடத்துல சைனாவை நெகோசியேஷன் டேபிளில் வலிக்கு கொண்டு வருது. ஏன்னா சைனா கிட்ட இன்றைக்கி ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி இந்தியா, அமெரிக்கா, ஃபாக்சிலிக்கான்னு சொல்லி இந்த புது கூட்டணிலாம் போட்டாலும் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து மீண்டும் ரேர் எர்த் மினரல்ஸை மைனிங் பண்ணி அதை கொண்டு வரதுக்கு ஒரு 7 வருட காலம் ஆகும். ஸோ நாளைக்கு சிப் மேனுஃபேக்சரிங்க்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது இந்த ரேர் எர்த் மினரல்ஸ், இந்த மேக்னெட்ஸ். அது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தடை போட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அமெரிக்காவோடைய அடுத்த டெக்னாலஜிக்கல் லீப்பாக இருக்கக்கூடிய டீப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஏஐ மற்றும் டீப் டெக்கில் இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே இந்த பொருள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சைனாவை கொண்டு வரதுக்கு கிளியர் கட்டாக இவங்க ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ரஷ்யா ஃபேக்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் டைம்ஸில் ஒரு இது போட்டிருந்தாங்க. ரஷ்யா வந்து ஒரு ஷிப்மெண்ட் ஆஃப் ட்ரோன்ஸை இவங்களுக்கு வந்து ஈரானுக்கு அனுப்புறதா இருக்கிறாங்க அப்படின்றதும், அதே மாதிரி ஐஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ், சர்விலன்ஸ் மற்றும் ரெக்கனைசன்ஸ், இதோடைய சேட்டலைட் இமேஜரி எல்லாமே ரஷ்யா வந்து ஈரானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துச்சு. ஏன்னா இதே தான் அமெரிக்கா பண்ணாங்க ரஷ்யாவுக்கு. உக்ரைனுக்கு உண்டான சேட்டலைட் இமேஜரி எலான் மஸ்க் வச்சிருக்கக்கூடிய ஸ்டார்லிங்க் போன்றதை வச்சு அவங்க கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் நாடுகள் இது பண்ணாலும் இப்போ ரஷ்யாவுக்குமே நிறைய பின்னடைவுகள் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. அந்த பக்கம் வார்ஃபேரை நம்ம தனியாக இன்னொரு நாள் டீட்டெயிலாக பேசுவோம். பட் ரஷ்யாவுக்கு நிறைய பின்னடைவுகள் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. 28 வருடத்தில் முதல் முறையாக ரஷ்யா தன்னுடைய தங்கத்தை விற்று இன்னைக்கு நாட்டை வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பேங்கிங் சிஸ்டம் வந்து கட் ஆஃப் ஆயிருக்காங்க. இந்தியா இப்போ போய் ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேவராக இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு பக்கம் ஃபேவராக இருந்தாலும் இது 2 வே அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ஒருவேளை ட்ரம்ப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அவர் சொன்னபடி, பட் நான் அதை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துக்கல, ஒருவேளை சொன்னபடி நடந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஈரான் விற்கக்கூடிய வாங்கக்கூடிய நாடுகளோட இது வேற ஒரு பஞ்சாயத்து கொண்டு போய் விடும். எது நடக்குதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.